வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டிசம்பர் மாத ஜிஎஸ்டி வரி வசூல் 1,75,000 கோடி என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவிப்பு. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தை ஒப்பிடுகையில் 6% அதிகம் என்றும் தகவல். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் மிகை ஊதியத்தை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சி மற்றும் டி பிரிவைச் சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் சந்திப்பு. சால்வை அணிவித்தும் புத்தகங்கள் வழங்கியும் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிப்பு. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட 10,175 பேர் விருப்ப மனு. எடப்பாடி பழனிசாமி தங்கள் தொகுதியில் போட்டியிட 2,187 நிர்வாகிகள் விருப்ப மனு அளித்திருப்பதாக அதிமுக தலைமை தகவல். ஜனவரி 4ஆம் தேதி திருச்சி வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற யாத்திரையில் பங்கேற்று பேச உள்ளதாக நயினார் நாகேந்திரன் தகவல். இரண்டாயிரத்து 26 தமிழகத்தில் மக்கள் புரட்சி மூலம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை. தமிழகத்தில் அமித்ஷா பங்கேற்கும் பிரம்மாண்ட பொங்கல் விழா நடக்க இருப்பதாகவும் பேட்டி. நாட்டில் முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் சேவை கொல்கத்தா குவாஹத்தி இடையே ஜனவரி இறுதிக்குள் தொடங்குகிறது. டெல்லியில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. சென்னையில் 7வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். எழும்பூர் அருகே மறியலில் ஈடுபட முயன்ற ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக கைது. தமிழகத்தில் சாதி மத மோதல்களை உருவாக்க பாஜக உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகள் முயற்சி. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. சினிமா கவர்ச்சிக்கு எப்பொழுதுமே கூட்டம் கூடும். அமிதாப் பச்சன் வந்தால் கூட கூட்டம் வரும். தவேக தலைவர் விஜய்க்கு கூட்டம் கூடுவது குறித்த கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதில். தவேக கூட்டணிக்கு விசிக வருகிறதோ இல்லையோ, விசிக தொண்டர்கள் தவேகவுக்கு வந்து கொண்டிருப்பதாக செங்கோட்டையன் பேட்டி. திருமாவளவனின் செயல்பாடு திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தி வருவதாகவும் விமர்சனம். திருப்பூர் வெள்ளக்கோவில் நகர அலுவலகம் திறப்பு விழாவிற்கு வருகை தந்த செங்கோட்டையனை முற்றுகையிட்ட தவேக நிர்வாகிகள். கட்சி பணி விஜய் மக்கள் இயக்கம் என 10 ஆண்டுகாலம் பணியாற்றியும் பதவி கிடைக்கவில்லை என ஆதங்கம். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும். ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்களின் போராட்டங்களால் சென்னை ஸ்தம்பித்திருப்பதாகவும் பிரேமலதா பேட்டி. போதைப் பொருள் புழக்கத்தால் தமிழ்நாட்டில் எங்குமே பாதுகாப்பு இல்லை என்று பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. போதைப் பொருள் கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நெல்லை, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டங்களில் மினி டைடல் பூங்கா கட்டுமான பணிகளை மேற்கொள்ள டெண்டர் கோரியது தமிழக அரசு. 500 முதல் 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு. தூத்துக்குடியில் நில விற்பனை தகராறில் ஏற்றுமதி நிறுவன அதிபர் கடத்தப்பட்ட விவகாரம். திமுக கொடி கட்டிய காரில் கடத்திய 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை.
சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அமையும் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை எதிர்த்து 200வது நாளாக நீடிக்கும் போராட்டம். கால்நடைகளுடன் சங்கு ஊதி உடல் முழுவதும் பட்டை நாமம் போட்டு விவசாயிகள் நூதன போராட்டம். வால்பாறையில் சிறுவனை தாக்கிக் கொன்ற சிறுத்தையால் மக்கள் அச்சம். சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைத்து வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு. தேன்கனிக்கோட்டை அருகே தாயுடன் சேர முடியாமல் 25 நாட்களாக தவித்து வந்த 6 மாத குட்டி யானை. முதுமலை தெப்பக்காடு யானைகள் காப்பகத்தில் சேர்த்த வனத்துறையினர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் புத்தாண்டையொட்டி குவிந்த மக்கள் கூட்டம். கண்ணாடி கூண்டு பாலத்திற்கு செல்ல 1 கிலோமீட்டர் தூரம் வரை வரிசையில் காத்திருந்து கண்டுகளித்த சுற்றுலா பயணிகள். புதுக்கோட்டை ஆவுடையார் கோவிலில் ஆத்மநாதர் சுவாமி கோவிலில் மார்கழி திருவாதிரை தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் மற்றும் சிவனடியார்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பூரில் மாரியம்மன் கோயில் ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம். துன்பங்கள் நீங்கி இன்பம் மலர அம்மனிடம் வழிபட்ட பக்தர்கள். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் குவிந்த மக்கள். சிறப்பு திருப்பலியில் பங்கேற்று ஏராளமானோர் வழிபாடு. நெல்லை, தூத்துக்குடி, குமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் ரசிகர்களை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த். ஆங்கில புத்தாண்டையொட்டி வாழ்த்து. தனது 47வது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடிய நடிகை வித்யா பாலன். ரசிகர்களுடன் கேக் வெட்டிய காட்சி இணையத்தில் வைரல். தலைநகர் டெல்லியில் ஆங்கில புத்தாண்டு தின இரவில் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியதாக 868 வழக்குகள் பதிவு. கடந்த ஆண்டை விட 56% அதிகம் என்று காவல்துறை தகவல். ஜம்மு காஷ்மீர் அனந்த்நாக் பகுதியில் கடும் பனிப்பொழிவு. குடியிருப்பு பகுதி முழுவதும் வெண்போர்வை போர்த்தியது போல் காட்சி. புத்தாண்டு பண்டிகையொட்டி புகழ்பெற்ற சுற்றுலா தலமான குல்மார்க்கில் குவிந்த சுற்றுலா பயணிகள். பனிசறுக்கில் ஸ்கேட்டிங் செய்து உற்சாகம். இரண்டாயிரத்து 26 புத்தாண்டு பிறந்ததை வரவேற்று நாடு முழுவதும் கோலாகல கொண்டாட்டம். நாட்டின் முக்கிய நகரங்களில் புத்தாண்டை வரவேற்று ஆடல் பாடலுடன் பொதுமக்கள் உற்சாகம். சென்னை கடற்கரைகளில் மழைக்கு நடுவே புத்தாண்டை வரவேற்று பொதுமக்கள் உற்சாக கொண்டாட்டம். மெரினா, பெசன்ட் நகர் பகுதி, எலியட்ஸ் கடற்கரைகளில் மக்கள் ஆடல் பாடலுடன் மகிழ்ச்சியில் திளைப்பு. தமிழகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது. கோவை, மதுரை, சேலம், நெல்லை உள்ளிட்ட நகரங்களிலும் புத்தாண்டை வரவேற்று மக்கள் கொண்டாட்டம். புதுச்சேரியில் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை கொண்டாடிய இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள். சினிமா பாடல்களுக்கு நடனமாடி உற்சாகம். இரண்டாயிரத்து 26 புத்தாண்டு பிறப்பையொட்டி சென்னை பெசன்ட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை.
வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆலயத்தில் சிறப்பு வழிபாட்டில் திரளான கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் பங்கேற்பு. இரண்டாயிரத்து 26 புத்தாண்டு பிறந்ததை வரவேற்று நாடு முழுவதும் கோலாகல கொண்டாட்டம். நாட்டின் முக்கிய நகரங்களில் புத்தாண்டை வரவேற்று ஆடல் பாடலுடன் பொதுமக்கள் உற்சாகம். உலகமெங்கும் வண்ணமயமாக பிறந்தது 2026 புத்தாண்டு. வான வேடிக்கை மற்றும் கேக் வெட்டியும் பட்டாசுகள் வெடித்தும் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை வரவேற்ற மக்கள். கரிபியன் மற்றும் பசிபிக் கடற்பகுதியில் போதைப் பொருட்கள் கடத்தி வந்ததாக 3 படகுகளை சுட்டு வீழ்த்திய அமெரிக்க ராணுவம். இந்த தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் ஏராளமான போதைப் பொருள் அழிக்கப்பட்டதாகவும் தகவல். அமெரிக்காவின் நியூயார்க் நகர முதல் இஸ்லாமிய மேயராக பதவியேற்றார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சோரான் மம்தானி. நியூயார்க்கின் வரலாற்று சிறப்புமிக்க சிட்டி ஹால் சுரங்கப்பாதை ரயில் நிலையத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழா. இயேசு கிறிஸ்துவின் ஓவியத்தை 24 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். வெனேசா ஹோரபியூனா என்ற ஓவியர் வரைந்த ஓவியம் புத்தாண்டு கொண்டாட்ட விழாவில் ஏலம் போனது. டிசம்பர் 25ஆம் தேதியோடு உலகம் அழிந்துவிடும் என்று கூறி உலக மக்களிடம் பணம் பறித்த கானா நாட்டைச் சேர்ந்த எபோ நோவா கைது. தன்னைத்தானே தீர்க்கதரிசி என்று கூறி வந்த நிலையில் போலி தகவல்களை கூறி மக்களை அச்சுறுத்துவதாக மோசடி குற்றச்சாட்டு. T20 உலகக்கோப்பையில் பங்கேற்க உள்ள ஆஸ்திரேலிய அணி அறிவிப்பு. மிட்செல் மார்ஷ் தலைமையிலான அணியில் மேக்ஸ்வெல் கமின்ஸுக்கு வாய்ப்பு. டாடா மோட்டார்ஸ் பயணிகள் வாகனங்களின் விற்பனை கடந்த ஆண்டு டிசம்பரை ஒப்பிடுகையில் 14% அதிகரிப்பு. புதிதாக உருவாக்கப்பட்ட மின்சார வாகனங்களின் விற்பனை அதிகரிப்பே இதற்கு காரணம் என தகவல்.